அன்னையோட சில குட்டீஸ், நான் உங்க ஸ்டாபிக் பிஹேவ் பேசுறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போனா டேக்கோக் பியர் டூ ஷர்ட் தாண்டா பார்க்க போறோம். நம்ம போன தடவை நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா, நம்ம தேக்கூர் ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்டிக்கா பஸ்ல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தேக்கூர் ரெண்டு பேருமே கிஸ் பண்ண கிட்ட வந்திருப்பாங்க. அதோட நான் முடிச்சிருப்பேன்டா. இப்ப நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தேக்கூக் ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போறாங்கடா. அவங்க ரெண்டு பேத்துக்கு கிஸ் பண்றதுக்கு 1 இன்ச் கேப் தான் இருக்குது. ரெண்டு பேருமே அப்படியே ஐ கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போக போகுது. டக்குன்னு அந்த கண்ட்ராக்டர் விசில் அடிச்சிடுறாரா. நம்ம தேக்குக்கு ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்காய் அப்படியே விலகிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது, இந்த சைடு நம்ம தயாங்குமே ஷை ஆயிடுது. தயாங்குல ஸ்டாப் வந்தோடனே நம்ம தயாங்கு இறங்கிறா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு சே கண்ட்ராக்டர் இந்த நேரத்தையாடா நீ விசில் அடிப்ப, மிஸ் ஆச்சு. ஐயோ நம்ம செல்லம் எங்க இறங்குது, உள்கா ஸ்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே இறங்கி கீழே போறான்டா. நம்ம தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையா இருக்குது, வெக்கமா வருது. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண முடியல. மழை இப்பதான்டா விட்டுருக்கோம். இந்த மழை விட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சாரெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்து வீசலடா. அந்த மட்டும் தான் மாதிரி கிளைமேட்டா இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல யாருமே இல்ல, ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் எரியுது. நம்ம தேக்குக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் வாக் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கலடா. அந்த ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலா அந்த கண்ணோட கண் பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா கையும் பிடிச்சிக்கல, ஆனா விலையும் நிக்கலடா. பக்கத்துல இருக்கிறாங்க. அப்படியே ரொமான்டிக்கா ரெண்டு பேருமே அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தயாங்கோட வீடுமே அப்படியே வந்துருது. நம்ம தயாங்குமே நிக்கிறான். நம்ம ஜங்கு பாக்குறான். வீடு பார்க்க அவ்வளோ பெருசா இருக்குதா. நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இந்த நீங்களே ஏதாவது ஒரு வீடை இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இந்த பணக்காரங்க வீடுன்னு அப்படியே நல்லா பெருசா இருக்கும்ல, அந்த மட்டும் ஒரு வீடு. நம்ம தேக்குக்கு ரெண்டு பேரும் அப்படியே வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே ஒரு மைய நின்றுட்டு இருக்கிறான். நம்ம தையாங்குமே நின்றுட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்றான். இவனை ஏதாவது பேசுவான்னு பார்த்தா பேச மாட்டேங்கிறானே. நெக்ஸ்ட் அடுத்த எப்படி மீட் பண்றது, ஒரு ஃபோன் நம்பர் கிடைச்சா பரவாயில்ல. சரி தயம், சரி நான் போட்டா ஜங்குக்கா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்குமே நான் பார்த்து போயிட்டு வரதா, சரி அப்ப நான் போட்டா ஜங்குக்கா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்குமே அடுத்து என்ன பேசுனே தெரியல. அவனும் சரி அப்படியே போனான். இந்த சைடு நம்ம தயாங்க தான் டக்குன்னு கூப்பிடுறான். ஜங்குக்கா ஒரு நிமிஷம், சொல்லு தயாங், என்ன விஷயம் ஏதாவது வேணுமா அப்படின்னா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அதை சொல்றதுக்குதான் நிஜமா கூப்பிட்டியா தயாங், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லையா. அது வந்து அடுத்தது எப்போ மீட் பண்றது, எப்போ ஏதாச்சும் நம்ம மீட் பண்ணோம். சரி ஓகே, அடுத்ததுக்கு மீட் பண்ணோம். அது விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சரி போறேன். சும்மா தான் சொன்னேன், என்ன சொல்லணுமோ அதை முழுசா சொல்லிட்டுப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. இல்ல அப்படியே உன்னோட ஃபோன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும், கொடுப்பேன்னு பார்த்தேன், கொடுக்கல. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் ஜங்குக்கா, வேற மற்றபடி வரது இல்லையா. என்ன டைம் சொன்னா, இல்ல சும்மா தான் சொன்னேன். எதுக்கு என் ஃபோன் நம்பர், சும்மாதான் பேசலாம், பழகலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் கேட்டேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா ஜங்குக்கா, ஓகே நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குமே சொல்றான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே நோட் பண்றான். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறான். ஜங்குக்கா பார்த்து போங்க, நான் வேணா வந்து நான் பார்த்து போய்க்கிறேன், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே சிரிச்சுட்டு போறான். நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது.
அது என்னன்ட்டு நம்ம ஜங்குக்கால சொல்லவே முடியல. அது என்ன பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம தயாங்கும் அப்படிதான். நம்ம தயாங்க அப்படியே சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு ரூம் வழியா தான் எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி போறான்ட்டு. நம்ம ஜங்குக்கு நம்ம இந்த குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கான்டா. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரெண்டு பேத்துக்குமே அப்படிதான். என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னே சொல்ல தெரியல. ஆனா ரெண்டு பேத்து அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஆனா வெளியே மட்டும் சொல்லிக்கவே இல்லை. அது என்ன மாட்ட ஃபீலிங்ஸ், என்னடா இது அப்படின்றது ரெண்டு பேத்துக்குமே புரியல. ஆனா ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா, அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம தயாங்க அப்படியே சிரிச்சுட்டு ரூமுக்குள்ள உள்ள போயிடுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறான்டா. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆயிடுறான். இந்த சைடு நம்ம ஜெமீன் தான் டோர் ஓபன் பண்றான். நம்ம ஜெமீன் செம கோவத்துல இருக்கிறான். அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு, மச்சான் ஏன் மச்சான் என்னை இப்படி பாக்குற, ஓ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமீனோட கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு போறான். டேய் உமால உனக்கு என்னடா ஆச்சு, வாடா நல்லவனே, இப்பதான் உனக்கு இங்க வரணும்னு தோணுச்சா? நீ பாட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது பாதிலே விட்டுட்டு போயிட்ட. இங்கன்னா இப்படி பல்ல கட்டிட்டு சிரிச்சுட்டு வர. இதுக்குதான்டா ஃபிகர் வந்துட்டா ஃப்ரெண்ட விட்டுருவீங்கன்னு. ஏதோ நானா இருக்க போய் சம்பவம் ஏதோ மச்சாவா பண்ணிட்டேன். இதே அந்த இடத்துல வேற யாரோ இருந்துட்டாங்க என்ன பண்றோம்? ஜிம்மே அடிக்காத, அவங்க எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுட்டுதான் வந்தேன். சேரா இப்ப எங்கடா போயிட்டு வர, ஊர் சுத்திட்டு வர? போடா ஜிம்மி, சந்தோஷமா இருக்குடா. இத வெளியே சொல்லிக்கவே முடியல ஜிம்மி. அது என்ன மாதிரி ஃபீலிங்னே தெரியல. இந்த படத்துல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிம்மினோட சோல்ற மேல அப்படியே கை போடுறான். நம்ம ஜிம்மின கையாடுறா, நீ என்ன நினைச்சு முழுசா சொல்றா, என்னை விட்டு இன்னைக்கு தனியா ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டல, இது ஜிம்மின் என்ன எதுக்கு கோவிக்கிற, போடா நீ அந்த பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போய் அப்படியே உட்காடுறான். சரி நம்ம ஜங்குக்கும் உட்காடுறான். ஜிம்மின் சொல்றது கொஞ்சம் கேள்றா, சொல்லி தொலை சனினே, கேட்கலன்னா விட்டா தொலைய போற, சொல்லு. அது இது என்னமா ஃபீலிங்னு சொல்ல தெரியல ஜிம்மி. இந்த அப்படியே படத்துல வர மாதிரி அப்படியே வயிற்றுல இருந்து அப்படியே பட்டாம்பூச்சில பிறந்து ஒரு மாதிரி கூசுதுடா. ஒரு மனசு அப்படியே வலிக்குது. அது என்னன்னு சொல்ல தெரியல. இது என்ன மாதிரி ஃபீலிங்னு என்னால வெளிப்படுத்தவே முடியல ஜிம்மின். அந்த மாட்டம் இருக்குது. அப்படியே எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிக்கிச்சுடா. அப்படியே பார்த்தோன்னே பத்திக்குது. ஏய் பார்த்தோன்னே பிடிச்சிக்கிறதுக்கு அது என்ன மெட்ராஸ் ஐயாடா, கண்ணோட கண் பார்த்தோன்னே வரக்கு. ஜிம்மி உனக்கு என்ன கிண்டலா இருக்கா, நக்கலா இருக்குதா, உனக்கு பொறாம? எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான் மச்சான் அப்படி சொல்ற ஜிம்மின்னு. படத்தெல்லாம் பார்த்திருக்கேன்டா இந்த மாட்டம் ஒரு ஃபீலிங் இப்படிதான் இருக்குமான்ட்டு. ஆனா இப்போ எனக்கு அது நிச்சயம் நடக்க போது ஐயோ வேற லெவல் இருக்கு ஜிம்மின்னு. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, அவனுக்கும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐயோ அத நினைச்சாதான் ஜிம்மி இப்படி சந்தோஷமா இருக்குது. ஏய் ஜங்குக்கே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த வெள்ளக்காரனை பார்த்துட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. அவனை நான் விசாரிச்சேன். அவன் எவ்வளவு பெரிய வீட்டாள் தெரியுமா, கிம்மிட்டு இருக்க ஒரே பையன்டாவ. இது தேவையில்லாத வேற. அவன் ஹை கிளாஸ், நம்ம லோ கிளாஸ். நீ யாரும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். ஜிம்மி நிறுத்து, எனக்கு தெரியுது நான் யாரும் தெரிஞ்சா பிரச்சனை அவன் தான். ஆனா அதுக்குன்னு என்னால தயாங்களும் விட முடியாதுடா. எனக்கு தயாங்க வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய் ஜங்குக்கே, இது தேவையில்லாத வேலை. ஏதாவது பிரச்சனைல போய் மாட்டிக்காத. அழகு இருக்க இடத்துல தாண்டா ஆபத்து ஜாஸ்தியா இருக்கும். அவன்கிட்ட ஆபத்தும் இருக்குது, அழகு இருக்குது, ரெண்டுமே பிரச்சனை ஜங்குக்கே. தேவையில்லாத வேலை. என்ன ஜிம்மி சொல்ற? எனக்குன்னு என் லைஃப்ல யாருமே இல்ல, அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. எனக்குன்னு ஒருத்தர் இருக்க போது நான் ஏன் அவனுக்கு விட்டு கொடுக்கணும்? அவன் எனக்காக பிறந்தவன். அவனே என்னை தேடி வந்தான், நான் தேடி போகல. அவனாதான் என்னை தேடி வந்தான். கரெக்டு தான், அவன் தான் உன்னை தேடி வந்தான், அவன் தான் உன் பின்னாடி வரான். ஆனா ஆபத்து அவனுக்கு கிடையாது, உனக்குதான். அதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு புரியுது ஜிம்மீன், எனக்கு எல்லாமே புரியுது. ஏய் தயாங்மாய் ஒரு ஆளு எனக்கு கனவுல தெரினா கூட கிடைக்க மாட்டான்டா. ஆனா எனக்கு நிஜத்திலே கிடைச்சிருக்கிறான். அவனையும் விடணும். எனக்கு இன்ன வரைக்கும் ஆண்டவன் எனக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. நானா எல்லாத்தையுமே நானே எனக்கா செஞ்சுக்கிட்டேன்.
நான் வரைக்கும் எனக்குன்னு யாருமே எதுவுமே செஞ்சது கிடையாது, அது எதிர்பார்த்தது கிடையாது. இந்த லைஃப் இது நம்ம 2 பேரும் உருவாக்கிட்டது. நம்ம 2 பேருமே எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆனா நம்மளுக்கு ஆசைப்பட்டு நம்ம 2 பேருக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. படிக்கணும் ஆசைப்பட்டோம், படிக்கணும்னா காசு வேணும், படிக்க முடியல. இதுதான் லைஃப், விட்டு கொடுத்துதான் நம்ம லைஃப்னு வந்துட்டோம். இந்த விட்டு குத்து சண்டை கத்தி சண்டை தத்திங்க எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து பார்த்தோம். ஆனா நம்ம 2 பேத்துக்கு இந்த லைஃப் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா இப்ப எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் தேடி வரப்போது நான் ஏன் விடணும்? எனக்கு கடவுள் கொடுத்த 2வது சான்ஸா நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த லைஃப் வேணும், எனக்கு தயாங் வேணும். நான் முடிவு பண்ணிட்டேன். ஜங்குக்கே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. உனக்கு ஆண்டவன் 2வது சான்ஸ் கொடுத்தா, நமக்கு இந்த லைஃப் பிடிக்கல, ஆமா கரெக்ட் தான். ஆனா பிரச்சனைடா, நீ என்னமோ ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு உட்காந்துட்டு இருக்கிறோம்டா. இங்க பாரு, ஏதோ அத்துவான காட்டுக்குள்ள ஒரு 4-5 வீடே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள தனியா இங்க இருக்கிறோம். ஏதோ நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைய காசு கொடுக்குறாங்களே செஞ்சுட்டு இருக்கிறோம், போட்டு தள்ளிட்டு இருக்கிறோம். இந்த லைஃபுக்குள்ள அவனை கொண்டு வர போறியா? ஜிமின், நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி லைஃப் அவன் தங்க செலடா. அவனை இந்த மாதிரி லைஃப்குள்ள நான் கொண்டு வர மாட்டேன். அதுக்குள்ள அவனை விடவும் மாட்டேன். இது போதும்டா, இது நமக்கு போதும். எனக்கு இந்த லைஃப் வேணாம்டா. எனக்கு அவன்தான் பிடிச்சிருக்குது. எனக்கு சின்ன வயசுல இருந்து லவ் கேரு அது எதுவுமே கிடைச்சதில்ல. அது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் லவ் ஃபீலிங்கா, இதுதான் ஒரு கேரிங்கா, நமக்காக ஒருத்தவங்க அப்படின்றது அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அவன் வேணும். ஜங்குக்கே, உனக்கு நான் என்னடா சொல்லி புரிய வைப்பேன்? நம்மளே ஏற்கனவே ஒரு 420. நீ அவன்கிட்ட தான் நடிக்கிற. அவன் நினைச்ச மாட்ட நீ ஆள் கிடையாது. நீ வேற மாட்ட ஆளுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்டா. அப்புறம் அவ்வளவுதான், கடைசி மட்டும் ஜெயில நின்னு களிசோர் திண்டிட்டு இருக்க வேண்டியதான், வேற வழியே இல்ல. இந்த பாரு ஜிமீன், எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா உனக்கே தெரியும், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா நான் அதுல மாற மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். எவ்வளவோ பார்த்துட்டேன், இத பார்க்க மாட்டேனா? எனக்கு தெரியும் இதனால பிரச்சனை வரும், எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் இதுல இறங்கியிருக்கேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன். நானா வேலைக்கு போக போது அவனா ஏன்டா என்னை தேடி வரணும்? எனக்கு இந்த வேண்டாம், இதுவே போதும், அந்த லைஃப் நமக்கு செட் ஆகாது, நம்மளே வேலைக்கு போக போது அவனா என்ன தேடி வரணும்? அப்ப எனக்கு உனக்கு ஏதோ இருக்குதானே அர்த்தம். பாரு ஜிமின், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்னால விட முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு தயாங் வேணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதோ பேசா ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குமே போயிடுறான். நம்ம ஜிம்மீனுக்குமே அதுக்கப்புறம் என்ன சொன்னது தெரியல. நம்ம ஜிம்மீனுமே அப்படியே விட்டுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இது நம்ம ஜங்குக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான், என்னமோ தேடிட்டே இருக்கிறான். இது நம்ம ஜிம்மின்னு பார்த்தோம்னா அப்பதான் பல்லு விளக்கிட்டு இருப்பான். இது நம்ம ஜங்குக்கு என்னத்தையோ அவசரமா தேடிட்டு இருக்குது. அதுவும் டவல் மட்டும் தானே கட்டியிருப்பான், அப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருப்பான். அவசரமா என்னமோ தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த நம்ம ஜிம்மின்னு ஜங்குக்கே, உனக்கு என்ன பிரச்சனைங்கிற? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிற, அப்படிக்கா போற வர, இப்ப குளிச்சுட்டு வந்துட்டு குட்டி போட்ட பூனையாட்டு எதுக்குடா அங்க இங்க நடந்துட்டு? உனக்கு என்ன பிரச்சனை? ஜிம்மின், அந்த டிஷர்ட்லாம் எங்கடா? டிஷர்ட்லாம் போட்டு மேல கோட்டு போட்டு மச்சாவா ரெடி ஆயிட்டு போவேணாமா? இப்ப மச்சாவா ரெடி ஆயிட்டு எங்க போற? இல்ல எங்க போறேன்டா? விளம்பரத்துக்கு நடிக்க போற. இப்ப நீ மச்சாவா கோட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. எப்பவுமே ஒரு டிஷர்ட் ஒரு லுங்கி கட்டிதானே சுத்திட்டு இருப்ப, அப்படியே சுத்த வேண்டியதானே. இப்ப எங்க போற? ஜிம்மின், நான் என் ஆளை பார்க்க போறேன்டா. நான் ஆளை பார்க்க போறியா? யாரு? அந்த வெள்ளைக்காரனா? ஜிம்மின் அப்படிலாம் சொல்லாதுக்குறான். அவன் டயாவை பார்க்க தான் போறேன். அவன்கிட்ட நேற்று நைட்டே டெக்ஸ்ட் பண்ணேன், இன்னைக்கு வெளியே போலான்னு சொல்லிக்கிறான். அதுக்காக நான் போறேன்டா. எங்கடா ஒரு பொருள் உருப்படியா வச்சுக்கவே மாட்டியா? டேய், அப்படிதான்டா இருக்கும், போய் தேடுறா. இதான்டா பிகர் வந்துட்டாலே இது ஒரு பிரச்சனை. அந்த பப்பாளி பழத்துக்காக என்னையவே விட்டுட்டு போறேல நீ.
ஜிம்மி, நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? உனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு ஜங்குக்கு, நம்ம காலையில் எழுந்தோமா, ஒரு தம்மா போட்டாமா, ஒரு டீயை குடிச்சாமான்னு முடிச்சிருவோம். ஆனா அவனுங்க 4 இட்லிக்கே 4 வகை சட்டி தொட்டு சாப்பிட்றவன்டா. அவனுக்குலாம் செட் ஆகுமா ஜங்குக்கு? கொஞ்சமா நினைச்சு பாடுறா. ஏன்டா நான் சொல்ற புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். இங்க நில்றா ஜங்குக்கு. ஜிம்மி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அந்த லைஃப்ல போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பொறாமையா இருக்கா நான் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்குள்ள போறது? ஜங்குக்கே, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. டேய், நீ அந்த மாதிரி லைஃப்குள்ள போறதே எனக்கு சந்தோஷம் தான்டா. என்ன தவிர வேற யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்கடா. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். இந்த லைஃப் விட்டு, இந்த புறம்போக்கு லைஃப் விட்டு நம்ம எப்படா போவோம்? இந்த கலிச்சு விட்டு எப்படா போவோம்? நம்ம 2 பேரும் எத்தனை நாள் எதிர்பார்த்திருக்கோம். இப்ப நீயே அந்த லைஃப் விட்டு போகும்போது எனக்கு சந்தோஷம் தான். எத்தனை தடவைடா இந்த லைஃப் நமக்கு வேணாண்டா மச்சான், போயிடலாம்டா, ஏதாவது பஞ்ச பாட்டு பாடுத்து நம்ம பொழப்படுத்திக்கலாம், இந்த வெட்டு குத்துலாம் நமக்கு வேணாம்னு சொல்ல போது நீயாதான் இந்த லைஃப்ல போக முடியாது, இருந்தே ஆகணும், இறங்கிட்டோம், முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன. நம்ம என்னைக்கு சாவோம், என்னைக்கு தூங்குவோம்? ஒன்னால நம்ம நிம்மதியா தூங்கி இருப்போமா? கிடையவே கிடையாது. ஏன்னா என்னைக்கு நம்மள குத்துவான், என்னைக்கு நம்மள கொலை பண்ண வருவானுங்கன்னு நம்ம 2 பேத்துக்குமே தெரியாதுடா. ஏன்னா அவ்வளவு எனிமிங்க இருக்கிறானுங்க. இந்த லைஃப் விட்டு நம்மளால அசால்ட்டா வெளியே போக முடியாது மச்சான். அதனாலதான் இந்த லைஃபுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். நீயா இந்த லைஃப் விட்டு போகணும்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் மச்சான். ஏன்னா நீ பார்த்தாடா, உனக்கு எப்படி அந்த வெள்ளக்காரன் முக்கியமோ எனக்கு நீ முக்கியம்டா மச்சான். எங்க உனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா சே, என்னவே இப்படி சொல்லல மச்சான். ஜிம்மி சாரிடா, ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டடா. நீ சொல்றது எனக்கு புரியுதுதான், நீ பயப்படுறதுதான் வாஸ்தவம்தான். ஆனா எனக்கே பயமா தான்டா இருக்குது. எங்க நான் ஒரு கிரிமினல் அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா அவன் என்ன நினைப்பான்? போய் சொன்னியா? அப்ப எல்லாமே போய் சொன்னியான்ற போது எனக்கே பயமா தான் இருக்கு ஜிம்மி. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு அவன்கிட்ட சொல்லலாம் தான். ஏன் நேற்று நைட்டு கூட அவன் டெக்ஸ்ட் பண்ண போது கூட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன புரியாத ஒரு பயம். இங்க சொன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ, அவ்வளவுதானோ, முடிஞ்சோ. புரியுது, பார்த்து 2 நாள் ஆச்சு, 2 நாள் மீட் பண்ணோம். ஆனா எனக்கும் அவனுக்குமே ஏதோ எத்தனையோ வருஷம் வாழ்ந்த மாட்டோம் ஒரு ஃபீலிங்கு. அந்த ஃபீலிங் தாட்டு எனக்கு புரியலடா மச்சான். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னால விட முடியாது ஜிம்மி. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஜங்கோ, நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். எனக்கு எல்லாமே ஓகே தான் மச்சான். ஏன்னா நீ என் பார்த்தாடா, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நிப்பேன். ஏன் சாகுற நிலைமையில இருந்தா கூட உனக்காக அந்த இடத்த நான் இருப்பேன்டா மச்சான். ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லாத போது என்னை நீ தாண்டா பாத்துக்கிட்ட, என்னை நீ தான் காப்பாத்திக்கிட்ட. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக ஒருத்தன் இருக்கிறானா, நிக்கிறானா, அது நீ தான் மச்சான். எனக்கா யாரும் இல்லடா. நீ இல்லனா நாள என்னைக்கோ செத்து போயிருக்கணும். நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ தாண்டா மச்சான். உனக்கு ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. நீ என்ன வேணா பண்ணு, உனக்காக நான் இருப்பேன். ஜிம்மின்னு உனக்கு சென்டிமெண்ட் பேச வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அக் பண்ணிக்கிறான். விடுறா, ஏதோ ஒரு இதுல பேசிட்டான், அதுக்குன்னு இப்படி அக் பண்ற நல்லா வச்சுக்காத, அந்தாட போயிரு, இல்ல மூக்கு மேலே குத்தி விடுவேன் படா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே துரத்துறான். சைடு நம்ம ஜங்குக்குமே அப்படியே சிரிச்சுட்டே போயிடுறான். அந்த சைடு நம்ம ஜங்குக்குமே ரெடி ஆகி வர்றான். இப்ப பார்த்தோம்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே மொட்டை மேல நின்னுட்டு சும்மா அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறான். வாடா நல்லவனே, வெளியா போறேன்னு சொன்ன, இப்ப எதுக்குடா மொட்டை மேல வந்து நின்னுட்டுக்கிற? என்ன வேணும் மச்சான்? ஜிமின், அது இல்லடா. ஏய் இழிக்காதடா, என்ன சொல்றா? இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த 3 வேணும், அதுக்காக தானே வந்து நின்னுட்டுக்கிற. என்ன வேணும்? இல்ல ஜிமின், பைக் வேணும்டா. என்ன பைக் வேணுமா? டேய், நான் இருக்கிறதே அந்த ஒரு காரு, அதுவும் தண்டமா கிடக்குது. பெட்ரோல் போட முடியாம, பெட்ரோல் போட கூட காசு இல்லாம நின்றுட்டு இருக்கிற. இங்க என்கிட்ட பைக் வேணும்னு கேக்குற. நம்ம என்ன அவ்வளோ பெரிய பணக்காரனாடா? ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்க? இவனுங்க லவ் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம தாலி ஏற்கிறானுங்களே, உங்களுக்கு என்னடா வேணும்? ஜிம்மி கார்ல போனா அது ஒரு மாதிரி வாசம் இருக்காதுடா. பைக்ல போனா அப்படியே ஒரு மாதிரி கிளாஸா மாசா கெத்தா இருக்கும்.
நாயே, நீ எதுக்கு பைக்ல போனா நல்லா இருக்குன்னு சொல்லுவ. நீ முன்னாடி உட்காந்துருப்ப, அவன் முன்னாடி உன்னை ஹக் பண்ணிட்டு வந்து உட்காருவான். அதுக்காக தானே சொல்றேன். எப்படா மச்சான் கரெக்டா சொல்ற? ஏய், நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாரும் உனக்கு தெரியும். ஓ, முன்ன உனக்கு பைக் தானே வேணும். ஜிம்மே ப்ளீஸ்டா, உனக்கு பைக் தான்டா வேணும். சரி இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். எனக்கு தெரியுமா யார் அந்த ஃப்ரெண்டு? டேய் எப்ப பார்த்தாலும் உன்னை மாட்டமா அந்த ட்ரக் டீலிங்லயே சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம 4-5 ஃப்ரெண்டுக்குள்ள புடிச்சு வச்சுக்கணும். என்னமோ ஒண்ணு, எனக்கு பைக் கிடைச்சா போதும், அது கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்குமே சொல்றான். இப்ப நம்ம ஜெங்குமே அப்படியே ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டு அவனும் அப்படியே கிளம்பிடுறான்டா. நம்ம ஜிம்மின்னு அப்படியே பாத்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங் சைடு பார்த்தோம்னா நம்ம தயாங்குமே வந்து அப்படியே ஒரு மாதிரி டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ் போடலாமா இந்த ட்ரெஸ் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கியூட்டா ரெடி ஆயிட்டு இருக்கான்டா. இப்ப நம்ம தயாங்கோட அவுட்ஃபிட் பார்த்தோம்னா ஒரு மேல பிங்க் கலர் ஷர்ட், கீழே வந்து ஒயிட் கலர் பேண்ட்ரா. பார்க்க ஒரு மாதிரி கியூட்டா, ஒரு மாதிரி ஏஞ்சல்ட்டா பார்க்க அழகா இருக்கிறான்டா. நம்ம தயாங் ஏற்கனவே கியூட் தான், உங்களுக்கே தெரியும்ல. நம்ம தயாங் அப்படியே ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிக்குவாங்களா. நம்ம ஜங்குக்கு எப்பவுமே நம்ம ஜங்குக் தலைவர் எப்பவுமே பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் தானடா, அந்த மட்டும் தான் போட்டிருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே போறான். நம்ம தயங்க எப்படி ஒரு மாதிரி கியூட்டா ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு தான்டா போறான். ஸ்கூலுக்கு மீன்ஸ் அவன் டீச்சரா தான் ஒர்க் பண்றான். அந்த ஸ்கூலுக்கு அப்படியே கிளம்பி போறான் சுகா கூட தான். இந்த சைடு நம்ம தயாங்குமே அப்படியே போயிடுறான். அப்படியே அவனோட ஒர்க்க பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே வர்றான். அப்படியே இந்த ஸ்கூல் வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்களடா, அப்படியே ஒரு மாதிரி பைக் மேல சாஞ்சிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி தயாங்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்குமே அந்த குட்டி குழந்தைங்க கூட ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு இந்த ரைம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காண்டா. இந்த சைடு நம்ம தயாங்க்கு தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே மெசேஜ் பண்றான். நம்ம தயாங்குமே அது ஃபர்ஸ்ட் கவனிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்குமே இந்த பிரேக் எல்லாம் விடுவானுங்களடா, அந்த மட்டும் பிரேக் விட போது நம்ம தயாங்குமே எடுத்து பாக்குறான். நம்ம தயாங்கும் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே குடுக்குடும் வெளியே வரான். சரி நம்ம ஜங்குக்குமே அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சரி நம்ம ஜங்கு கிட்ட தான் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிட்டு அவனும் வரான்டா. ஜங்குக்கா, எப்ப நீ வந்த? நீ வந்து சொல்லிக்கலாம்ல. அது நான் வந்துட்டேனா, இருந்தாலும் சரி நீ வேற ஒர்க் போயிருக்கிற, கொஞ்சம் பிஸியா இருப்ப, ஃப்ரீயானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே தான் நானும் அப்படியே உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு. நீ எப்படா வந்த? அது நான் எப்பயோ வந்துட்டேன். நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு வரக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் வெளியே வந்துட்டேன். நீ ஆபீஸ்க்குள்ள போகலையா? உனக்கு மீட்டிங் எது இல்லையா? மீட்டிங் இருந்துச்சு, உனக்கு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். கேன்சல் பண்ணிட்டு வந்தியா? ஏன் ஜுனுக்கு அப்படிலாம் பண்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். இப்ப என்ன, நேற்று நைட்டு சொன்னது தானே, அது என் கம்பெனி தானே, பாத்துக்கலாம், விடு விடு. என் ஸ்டாஃப் என் கம்பெனி, அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். நீ வா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூப்பிடுறான். நம்ம தயாங்குமே அப்ப சரி வெயிட் பண்றீங்களா, நான் போய் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சிரிக்கிறான். நம்ம தயாங்கும் அப்படியே ஸ்கூலுக்குள்ள போயிட்டு நம்ம சுகா கிட்ட தான் அப்படியே சொல்லிட்டு வரான். பேக்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வரான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான்டா. அப்படியே கூலிங் கிளாஸ் கழிச்சு தான் பாக்குறான். நம்ம தயாங்கு அவ்வளவு கியூட்டா அழகா நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம தயாங்க பார்க்க போது நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்மைல், அப்படியே பன்னி ஸ்மைல் பண்றான்டா. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம தயாங்கும் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இன்னசென்டா கியூட்டா நடந்து வரண்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே இந்த வேர்லயே இல்லாத மாட்டு அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு அந்த பைக்ல சாஞ்சிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கான்டா. இந்த சைடு நம்ம தயாங்க தான் கூப்பிடுறான். ஜங்குக்கா சொல்லு தயாங், என்னாச்சா? இனி என்ன அப்படி பாத்துட்டு இருக்கேன்? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பாக்குறீங்க? அதுவா, இப்படி ஒரு அழகான தேவதை இப்படி ஒரு கியூட்டா ரோட்ல நடந்து வருதுல, அத பார்த்தேன். ஜங்குக்கா விளையாடுறீங்களா? நான் எங்கடா விளையாடுறேன், சீரியஸா சொன்னேன். இந்த ட்ரெஸ்ல ஒரு மாதிரி கியூட்டா அழகா இருக்கு தெரியுமா? போங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு கியூட்டா அப்படியே அடிக்கிறான். நம்ம ஜங்கு கூட சொல்றல, நம்ம ஜங்குக்குமே உண்மையா சொன்னா நான் அடிக்கலாம் செய்றீங்க. அப்ப நான் அடிக்க கூடாதா? அப்படி இல்லடா. சரி பைக்ல வெளியே போலாம். எங்க போலான்னு சரியா சொல்ல தெரியல, ஆனா ஒரு மை லைஃப் லாங் போயிட்டே இருந்தா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. என்ன சார் சொன்னீங்க?
ஒன்னும் சொல்ல, நான் ஒண்ணுமே சொல்லிருக்கூடாதே. உடனே என்ன சொன்ன ஏதோ சொன்னேன்ட்டு வந்துருவேன். சரி சரி கேட்டுச்சு, ஆனா கேட்காத மாதிரியே நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். பைக்கு நல்லா இருக்கு. யார் பைக்கு? யார் பைக்கா? டேய் என் பைக் தான்டா. சும்மா கேட்டப்பா, நம்ம எல்லாம் போனதே இல்ல. அப்ப நாங்க மட்டும் டெய்லி ஒருத்தி கூட போயிட்டு இருக்கிறோம். பைக்ல ஏறான். அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. அப்ப நீ டெய்லி ஒருத்தி கூட போவியா? ஏய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? நான் எந்த பையன் கூடயும் இந்த மாதிரி வெளியே போனதில்ல, யாரு கூட இந்த மாதிரி டேட் எல்லாம் பண்ணதே கிடையாது தெரியுமா? உன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அப்ப நாங்க மட்டும் போயிட்டு இருக்கோம் பாரு பொறுக்கி. உன் மேல எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சுனே தெரியலடா. அது என்னால இன்ன வரைக்கும் கண்ணே பிடிக்க முடியல. ஆனா உன் கூட இருந்தா ஒரு மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு இருக்கிறான். மனசுக்குள்ள நினைச்சது போதும். இப்ப சாரு வண்டியில ஏறுவீங்களா மாட்டீங்களா? ஏறண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கமா அப்படியே ஏறி உட்காடுறான். ஃபர்ஸ்ட் பார்க்க போதெல்லாம் சாரு ஜங்குக்குன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா வாடா போடான்னு கூப்பிடுறேன். கூப்பிடக்கூடாதா? இடி அப்படிலாம் இல்லடா. ஏண்டா உடனே உடனே இப்படி ரோசப்படுற? ரோசெல்லாம் படாதடா. அப்ப பாக்க நீ இன்னும் அழகா இருக்கிறல. ஜங்குக்கா ஒதுக்கி இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஷையா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கீழே குறைஞ்சுக்கிறான். நம்ம தயாங்கமே வண்டியில கட்டு நடுவுல பேக் வச்சுக்கிறான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு நடுவுல எதுக்குடா இந்த பேக்கு? ஏண்டா கஷ்டப்பட்டு ஓசியில இந்த வண்டி வாங்கிட்டு வந்தா இப்படி நடுவுல பேக் வச்சுட்டு வர கடை வாங்கிட்டு வந்தேன். தயம் சொல்லுங்க ஜங்குக்கா, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம். போலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வேணா அந்த பேக்கு கூட எதுக்கு டிஸ்டர்பண்டா பேக்கு? நான் வேணா முன்னாடி வச்சுக்கிறேன். எனக்கு ஒன்னும் டிஸ்டர்பன்ஸாலா இல்ல, கம்ஃபர்டபுளா தான் இருக்குது, நான் வச்சுக்கிறேன். நீங்க போறீங்களா சார்? கொஞ்சம் முன்னாடி வண்டியை பார்த்துட்டு ஓட்டுங்க, எங்கேயாவது போய் விட்டுறாதீங்க. நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறான். இப்படி இரண்டா டேசஸ் ஃபுல்லா ஸ்கிப் ஆகுது. நம்ம தெக்குக்கு ரெண்டு பேருமே லவ் மட்டும் சொல்லிக்கல, ஆனா ஜாலியா வெளியே போறது, அவுட்டிங் போறது, பீச்சுக்கு, பார்க்கு, இந்த லவ்வர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு மாதிரி ஜாலியா வந்து வெளியே போவாங்களா, அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே பார்க்கு பீச்சு அப்படின்னு சொல்லுமே சுத்துவாங்களாடா. அந்த மாதிரிதான் நம்ம தெக்குக்கு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஆனா லவ் மட்டும் ரெண்டு பேருமே சொல்லிக்கலடா. ஆனா லவ் பண்ற ஃபீலிங்ஸ் எல்லாருமே நம்ம தெக்குக்கு ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்கு கிசு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. சும்மா அப்படியே ஒரு மாதிரி சின்னதா அந்த விரல் பட்டா கூட சந்தோஷப்படுறது, டக்குன்னு அந்த கையை பிடிக்கிறது, இந்த கிராஸ் பண்ண போய் கை பிடிக்கிறது, அந்த மட்டும் ஒரு சின்ன சின்ன டச்சஸ் எல்லாம் மட்டும்தான்டா. அதுவே நம்ம தூக்கு ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு மாதிரி கியூட்டா அழகா இருக்கிறாங்கடா. இப்படியே தான்டா டேஸஸ் ஃபுல்லா ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே நைட்டு தான் நம்ம தேக்கு ரெண்டு பேருமே அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியே தாண்டா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே பஸ் வருமான்ட்டு வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறான். நம்ம தயாங்க தான்டா அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காருவாங்களடா, அந்த மாதிரி இடத்துல நம்ம தயாங்க உட்காந்துருக்கான். அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாவே உட்காந்துருக்கலாம். அவன் மனசுக்குள்ள என்னமோ நினைக்கிறான், ஆனா அது சொல்லலாம வேணாமான்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாவே உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே என்னன்ற மாதிரி கேக்குறான். தயம், நானும் அப்ப வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கிறேன். நான் பிக்கப் பண்ண போது கூட கேட்டேன், நீ ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிற? அது இல்ல ஜங்குக்கா, அது வந்து ஏன்டா சாயந்தரத்துல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வந்து போய் இழுக்கிறியோ சரி, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன். அது ஒண்ணும் இல்ல ஜங்குக்கா, நீங்க பாருங்க, நீங்க பஸ் வருதா பாருங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்குமே அப்படி நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கே, ஜங்குக்கா சொல்லு தயா, என்ன சொல்லு, எப்பயாவது சொல்லவே மாட்டியா? நான் என்னை கொஞ்சம் பேச விடு, நீ அமைதியாடு. சரி 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 ஓகே அமைதியா இருக்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே கை கட்டி நின்னுட்டு அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலா நின்னுட்டுக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கமே அப்படியே ஒரு மாதிரி கையால பிசைஞ்சிட்டு, ஜங்குக்கா நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீ சொல்ற மட்டும் தெரியல. இது வந்துட்டு நான் சொல்லலாமா வேணாமா தெரியல, ஆனா எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸும் உனக்கும் இருக்குதே எனக்கு தெரியுது. இதோ
உன் கண்ணை பார்த்தாலே என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ரெண்டு பேருமே என்ன மைண்ட் தாட்ல இருக்கிறோம் பழகுறோம்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா நீ சொல்ல மாட்ட, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. சங்குக்கா, இப்ப என்ன சொல்ல போற, என்ன சொல்ல வர? அது அது சங்குக்கா, ஐ லவ் யூ வித் யூ. இப்பன்னு இல்ல, உன்னை எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் லைஃப் பார்ட்னர்ன்ட்டு. இப்பன்னு கிடையாது, லைஃப் லாங் எனக்கு நீ வேணும். உன் கூட ஒரு லைஃப், ஹாப்பியான லைஃப் வாழணும்னு சங்குக்கா. இந்த ஜென்மம் இல்லை, இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கூட வாழணும்னு இமேஜின் பண்ணி வச்சுட்டேன். ஐ லவ் யூ. நீ என்ன நினைப்ப சங்குக்கா? சீரியஸா சொல்றியா சங்குக்கா? இப்ப எதுக்கு நான் வந்து ஆக்ட் பண்ண? அது சீரியஸா சொல்ற, சீரியஸா சொல்ற சங்குக்கா? அப்புறம் உன்னை பிடிக்காமையாடா உன் கூட வந்து அப்படி பேசி பழகி வாலண்டரியா வந்து எல்லாமே பண்ணுவேன். I love you too, Taeyong. I love you too. I love you so much, Taeyong. I love you. சங்குக்கா, இப்ப ஏன்னா ஏன் ஒரு மாதிரி கண்ணில் டீஸ் ஏன் அழுகுற? அது நானும் உன்னை லவ் பண்றேன்டா, நானும் உன்னை லவ் பண்றேன். உன்னை ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தனோ அப்ப எனக்கும் பிடிச்சிச்சுடா. லவ் யூ, ஐ லவ் யூ லாஸ், ஐ லவ் யூ சோ மச்டா. நீ எந்த மாதிரி நினைக்கிறோ இப்பன்னு இல்ல, நானும் உன் கூட லைஃப் லாங் வாழணும்டா, ஹாப்பியா வாழணும், எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. அவங்க கூட ஹாப்பியான ஒரு லைஃப், சந்தோஷமா ஒரு லைஃப் வாழணும்டா. ஐ லவ் யூ சோ மச் தான், ஐ லவ் யூ சோ மச்னுட்டு மற்றவங்க அப்படியே கிஸ் பண்றான். ஐ லவ் யூ சோ மச் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி சைப்பட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறான். ஐ லவ் யூ தயாங். இது நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு ஒரு பயம், எங்க நீ ஏதாவது சொல்லிடுவியோ, இல்ல இல்ல நான் உன்கிட்ட சும்மா தான் பழக பொறுக்கி 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 நான் என்ன அப்படி சொல்லி போறேன். அது இல்ல, எனக்கு டக்குன்னு அப்படி தோணுச்சு, அதான் நான் உன்னை கேட்பேன். சொல்லு சங்குக்கா. என்ன விட்டு எக்காரணத்து கொண்டு போயிட மாட்டல சங்குக்கா? என்ன ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கு அவங்கள என்ன எப்படி எல்லாம் பேசுற? சொல்ல வருது முசாக்கில, என்ன எக்காரணத்து கொண்டு விட்டு போயிட மாட்டல சங்குக்கா? உன்னை விட்டு நான் எங்க போக போறேன் பொறுக்கி? நீதான் என் லைஃப், உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன்? அது இல்ல தயம், அது வந்து சப்போஸ் நானே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்க சொல்ல வர்றது கேளு தயம். சப்போஸ் நானே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, இல்ல உன்கிட்ட போய் சொல்லியிருந்தாலோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, என்னை பத்தி ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிய வருது சங்குக்கா, என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்ல தயம், எக்காந்து கொண்டு என்னை விட்டு போக மாட்டல, ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன், உன்ட்ட என்னமோ ஒண்ணு சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறேன். நீ என்கிட்ட என்ன மறைக்க போற சங்குக்கா? என்ன சொல்ல வர? சும்மாடா, ஒரு சும்மா சொல்றேன், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. என்னை எக்காந்து கொண்டும் என்னை விட்டு மட்டும் போயிட மாட்டல, உன்னை விட்டு நாங்க போறேன் சங்குக்கா. அப்படியே சப்போஸ் உன்னை நான் விட்டு போனேன்னா என்னை பிடிச்சு வச்சுக்கோ, என்னை விடவே விடாத, உன் கைக்குள்ளேயே என்னை வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லி புரிய வைக்க போகாது. நீ என்ன தப்பு பண்ணிட போற? ஏன் சங்குக்கா, ஏன் குக்கி, நீ என்ன தப்பு பண்ணிட போற? ஆமா, நான் உன் சங்குக்கா தான், உன் குக்கி தான், நீ ஏன் தயாங் தான். சப்போஸுக்கு தான் சொன்னேன், மற்றபடி வேற ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆக்ட் பண்ணிடுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், சப்போஸ் நான் நீ நினைக்கிறமே ஆள் இல்லைன்னா என்னை விட்டு போயிட மாட்டேல தயாங்க, என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே டைட்டா ஆக்ட் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்குமே என்ன பேசணும் தெரியல. அப்ப டக்குன்னு அப்படியே மழை பெய்யுது. நம்ம ரெண்டு ஜங்குக்கும்
தையாங்கமே அப்படியே பாத்துக்கிறாங்களா, 2 பேருமே ஐ கார்டு பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணதுக்கு தானே கிட்ட வராங்க. நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம தயாங்கும் சரி அப்படியே ஒரு மாதிரி பேஷனட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளயும் அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. 2 பேருமே அவங்க லவ் அவங்க அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க அந்த ஸ்ட்ரீட்ல யாருமே இல்ல, ஒரு டிம் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான்டா எரியுது. நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே பேஷனட்டா கிஸ் பண்ணி நிற்கிறாங்க. I love you. I love you too, Tayo. I love you too. I love you too, Tayo. I love you so much. I love you. I love you, Tayo. I love you too. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பேஷண்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தயாங்க அப்படியே செம்மையா மூச்சு வாங்குது. அங்க போதும் போதும்டா விடுற போடுது கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே செம்மையா கிஸ் பண்றாங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ்ஸ பிரேக் பண்றாங்களா, 2 பேருமே அப்படியே மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த சார் நம்ம தயங்கதான் பொறுக்கி சொங்கக்கா இப்படிதான் பண்ணுவியா, மூச்சு வாங்குதுடா, விடு விடு சொல்லல, இப்படிதான் கிஸ் பண்ணுவா, பொறுக்கி பொறுக்கி கூட மூச்சு வாங்குது. தயம் இப்படி கிஸ்ஸுக்கே மூச்சு வாங்கினீங்கன்னா அப்ப பொறுக்கி பொறுக்கி ஏன் இப்படிலாம் பேசுற, எனக்கு ரொம்ப சிற சிற அடிக்காதுடா அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிக்கிறான். ஓகே 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 நீ ஃபர்ஸ்ட் என்ன தயம் என்ன ஃபர்ஸ்ட் அது இல்லடா, எப்ப நீ வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்க, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்போம், நீ எப்ப உன் வீட்டுக்கு என்னை கூட்டு போலான்னு இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாம எங்க அப்பாட்ட வேற உன்னை கூட்டிட்டு போகணும், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பாரு, எப்படியாவது சமாளிச்சிடலாம். அதுவும் இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஒரு நல்ல பையன், அதுவும் இல்லாம நான் உன்னை லவ் பண்றேன், மற்றபடி வேற என்ன வேணும். அது இல்லாம நீ ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கிற, ஒரு பிசினஸ் மேன். எங்க அப்பாக்கு அதை சொன்னாலே போதுமே ஓகே சொல்லிடுவாரு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு என்னைய நல்லா பாத்துக்கிற பையன், நல்ல வெல் செட்டர், நல்லா படிக்கிறவன், அப்படி இருந்தாலே எங்க அப்பாவுக்கு ஓகே தான், ஓகே சொல்லிடுவாரு. நீ எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிற, நல்ல வெல் செட்டர், நல்ல ஜாப்பு, ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா படிச்சிருக்கிற, ஒண்ணுமே கிடையாதே, எங்க அப்பா ஓகே சொல்லிடுவாரு. எனக்கு சிம்பிள் தான், வேற ரொம்ப சிம்பிள் சங்குக்கா, சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுவும் இல்லாம நான் லவ் பண்றேன், அது போதுமே, மத்தபடி எனக்கு வேற எதுவுமே வேணாமே. எங்க அப்பாட்ட பேசி எப்படியாவது நான் சமாளிச்சிருவேன், ஒரு பிரச்சனையுமே இல்ல ஜங்குக்கா. எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமகனா நீ இருப்ப, எனக்கு நீ ஒரு நல்ல புருஷனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து நம்ம ஜங்குக்கோட கண்ணத்தை பிடிக்கிறான். நம்ம ஜங்குக்கு பேச அப்படியே மாறி போகுது, அப்படியே ஒருமே சோகமா காட்டுறான். இந்த சைடு நம்ம தயாங்கு ஒருமே சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். திரும்பி பார்த்து கண்ணத்தை பிடிச்சிக்கல போதான் நம்ம ஜங்குக்கோட பேச பாக்குறான். ஜங்குக்கா நான் எதை தப்பா சொல்லிட்டேனா, ஏன் பேச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டேன், இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் கரெக்டா தானே சொன்னேன், தப்பாக்கிது எதுவுமே சொல்லல. எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாட்டோம் நீ இருக்கிற, எனக்கு பிடிச்ச மாட்டோமோ நீ இருக்கிற, மத்தபடி வேற ஒண்ணுமே நான் சொல்லலையே, தப்பாக்கிது ஏதாவது சொல்லிட்டேனா, அப்படி இல்ல, நீ எல்லாத்தையும் கரெக்டா தான் சொன்ன, இல்ல நான் உன்னை கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாதுல, கேளு, நான் என்னடா தப்பா எடுத்துக்க தர போய்க்கி கேள்றா. அதுல தயம், சப்போஸ் உங்க அப்பாவுக்கு என்னைய பிடிக்காம போய், சங்குக்கா என்ன பேசுற, இருறா சொல்லுவது கேளு, சப்போஸ் உங்க அப்பாவுக்கு என்னைய பிடிக்காம போய் இந்த பையன் வேண்டாம், செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ தயம்? சங்குக்கா எங்க அப்பாவுக்கு என்ன உன்னை பிடிக்காம போயிட போகுது, எங்க அப்பாவுக்கு பிடிக்காம போறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லையே, அப்படிதான் ரீசன் இருந்தாதான் எங்க அப்பா சொல்லுவாரு. உன்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல ஜங்குக்கா, நீ ஏன் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்க, நீ ஏன் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்க, அப்படியே எங்க அப்பா பிடிக்காட்டு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன் ஜங்குக்கா, நீ ஏன் இப்படி தப்பா யோசிச்சுட்டு இருக்கிற. இல்ல தயம் ஜங்குக்கா ஸ்டாப் பண்ண, அது இல்ல தயம், உங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டா என்னை விட்டுற மாட்டல, என்னை விட்டு போயிட மாட்டல, நான் சொல்ல வரத புரிஞ்சுப்ப தானே, என் மேல எந்த தப்பு இருந்தாலும் நான் சொல்ல வரத
புரிஞ்சுட்டு நீ என் கூட இருந்து கேப்பல ஜங்குக்கா. நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கு ரோஸ் மட்டும் வளரிட்டு இருக்க. நீ நீ போ ஜங்குக்கா அப்படின்னு போய் நம்ம தயான் போய் முன்னா நிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து கைய பிடிச்சிட்டு அப்படியே திருப்புறான். இல்ல தயம், எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல தயம் அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிக்கிறான். நீ பாரு இங்க, நீ பாரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட பேச அப்படியே கட் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே டிஎஸ் வந்து குழந்தையாடா நீ, குழந்தை இங்க எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கண்ணத்தை அப்படியே தொடச்சு விடுறான். தயா இப்ப பாரு, எங்க அப்பாவே வேண்டான்னு சொன்னாலும் எங்க அப்பா வேண்டாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஜங்குக்கா. ஏன்னா எங்க அப்பா வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்ல. நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலைக்கு போற, அதுக்கு மேல எங்க அப்பாக்கு என்ன வேணும்? அது இல்லாம நானே லவ் பண்றேன்டா, அதுதான் முக்கியம். ஒரு அப்பாக்கு நம்ம பையனை நல்லா பாத்துப்பாங்களா பாத்துக்க மாட்டாங்களா அதுதான்டா முக்கியம். உன் கூட இருக்கிறதாண்ட எனக்கு சந்தோஷம். நீ என்னை நல்லா பாத்துப்ப, என்னை நீ ஹாப்பியா வச்சுப்ப, மத்தபடி வேற என்ன வேணும்? குடிசை வீட்டுல இருந்தாலும் உன் கூட இருந்தாதானே எனக்கு சந்தோஷமே, அது போதும்டா. எங்க அப்பா வேண்டாலும் சொல்ல மாட்டாரு. நீ மண்டை போட்டு குழப்பிக்காம ஊசு மாட்ட இது பண்ணாம மதியம் ஏழு ஜங்குக்கா. இல்ல தயம், ரியாலிட்டியில நம்ம ஜங்குக்கு என்னமோ சொல்ல வரான். ஆனா நம்ம தயாங்க சொல்லவே இல்ல. டக்குன்னு போய் நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்க அப்படியே கிஸ் பண்ணிடுறான். சொல்ல வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே செமையா கிஸ் பண்றாங்க. நிப்பாட்டு, எது கிஸ் பண்ண? பாரு ஜங்குக்கா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்படி உன் கையை பிடிச்சிட்டு எப்பவுமே இருப்ப ஜங்குக்கா. இங்க பாரு, என் கண்ணை பாரு, நீ மனசு போட்டு குழப்பாத, ஓகேவா? நம்ம எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேவரட்ல நம்ம தயா போய் கிஸ் பண்றோம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் ஜங்குக்கா. எப்பவுமே, எப்பன்னு இல்லை, எப்பவுமே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ டூ தயா, ஐ லவ் யூ சோ மச். நம்ம ஜங்குக்குமே அப்படியே போய் கிஸ் பண்றான். I love you, I love you அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு தானே போயிடுறாங்க. நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு வீட்டுல டிராப் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே வீட்டுக்கு வரான். இந்த சைடு நம்ம ஜிம்மி வந்து டோர் ஓபன் பண்றான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சோகமா வரான். இந்த சைடு நம்ம ஜிம்மி வந்து அப்படியே பாக்குறான். நான் மச்சான் சாயந்தர அவ்வளோ குஷியா அவ்வளோ சந்தோஷமா போனேன், இப்ப என்னன்னா இப்படி ஒரு மாதிரி சோகமா வர, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்கு ஒண்ணுமே பேசல. அப்படியே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு ஒரு பியர் பாட்டில் தாண்டா இருக்கும், அதை எடுத்துட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே கத்திக்கிட்டே போறான். டேய் ஜங்குக்கு, ஜங்குக்கு என்னன்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கல, ஓபன் பண்ணிட்டு அப்படியே கடகடன் குடிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே பிடிக்கிறான். டேய் என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்த, இதெல்லாம் நல்லா தானே இருந்த, ட்ரிங்க்ஸ் பண்ணாம ஸ்மோக் பண்ண எதுவுமே பண்ணாம நல்லா தானே இருந்த, நல்ல ரக்கெட் பையா இருந்துட்டு இப்படி சாக்லேட் பையா மாறினேன். இப்ப என்ன நான் மறுபடியும் அந்த ரக்கெட் பைக்கே வர, இப்ப என்னடா வந்துக்காச்சு? ஜமீன், ஜமீனா, ஜமீன் அவன் அவன் வந்து என்னடா என்னாச்சு? டே நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னடா ஆச்சு? ஏன்டா பக்கு பக்குன்னு ஆக்குற? ஐயோ இவனுங்க லவ் பண்றானுங்க, நம்மள புடிச்சு உயிர வாங்குறானுங்க, என்ன ஆச்சு சொல்லிதாடா. அதுல ஜிமின் அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான்டா. நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேனா? அப்ப இது சந்தோஷமான செய்தி, அப்ப பாட்டி வச்சு கொண்டாடணும் தானே, அதுக்கு எதுக்கு இஞ்சி திங்கிற குறைக்காட்ட அவன் மூஞ்சி வச்சிருக்க? அது இல்லடா, அவன் ப்ரொபோஸ் பண்ணானா ஓகே, எனக்கும் அவன் எப்படா ப்ரொபோஸ் பண்ணுவான்னு நானும் வெயிட் பண்ணேன். ப்ரொபோஸ் பண்ண எல்லாமே ஓகேடா, ஆனா அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல போய் அப்பாவை மீட் பண்ண சொல்றான். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஜிமினா. அவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்தேன், அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான் ஓகே, நம்ம தயாங்க நம்ம கிடைச்சிட்டான், லைஃபே அவ்வளவுதான் ஹாப்பி, அவன் கூட அப்படி வாழப்போட இப்படி வாழப்போடான்னு கொஞ்ச நேரத்துல இமேஜின் எல்லாம் பண்ணிட்டேன்டா. ஆனா அடுத்த செகண்டு அவன் நம்ம அப்பாவை மீட் பண்ண போலாம் பேசலான்ற போது எனக்கு
ஒரு செகண்ட்ல அப்படியே நின்றுச்சுடா. என் ஆட்டை நின்ன மட்டும் ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அவன் நம்மள விட்டுட்டு போயிருவான், எல்லாமே போச்சு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு எனக்கு என்ன பேசுனே தெரியல ஜிமினா. இவ்வளவு நாள் எனக்கு தயாங்கு வேணும்னு விளையாடுத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டேன். அவன்கிட்ட நிறைய பொய்யெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு ஒரு விஷயம் வேணும்னா, அது நம்மளுக்கு கிடைக்கணும்னா, அதுக்கு என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். எனக்கு தயாங் வேணும்னு மட்டும்தான் நினைச்சனோ, அவனை சந்தோஷப்படுத்தணும் மட்டும்தான் நினைச்சனோ. மற்றபடி எனக்கு அந்த பொய் இந்த விஷயம்லாம் எனக்கு ஒரு பெருசா தெரியவே கிடையாது. என்னைய முழுசா மறைச்சது எனக்கு பெருசா தெரியல. ஆனா இப்போ அவன் என்னையே நம்பி அவன் என் கூட வரப்போது, இத்தனை நாளா அவனை நான் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு ஜிமினா. எனக்கு என்ன சொல்றன்னு தெரியல. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அதே மட்டும்தான். நிறைய போய் சொன்னேன். எனக்கு என் தயாங்க என் கூட இருக்கணும், அது மட்டும் போதும், அவன் என் கூட இருக்கப்போ சந்தோஷமா இருந்தா போதும்ட்டு 1000 போய் சொன்னேன். ஆனா இப்ப அதெல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன நினைப்பான் ஏது நினைப்பான்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு ஜிமினா. எனக்கு என்ன சொல்றது இல்ல. என் கண்ணை பார்த்துட்டு சொல்றான்டா, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு போயிட மாட்டேன் ஜங்குக்கா, நீதான்டா என் லைஃப், நீதான் என் உயிர்னு சொல்றான்டா. அப்ப நம்ம என்ன சொல்றது? நான் நீ நினைக்கிறமே அல்ல கிடையாது, உனக்குலாம் நான் செட் ஆக மாட்டேன், நீ நீ நினைக்கிற மாதிரி நான் பேர் கிடையாது, நீலாம் ஒரு தங்க செல்லடா, நான்லாம் அது கிடையாது அப்படின்னு என்ன என்ன ஜிமினா சொல்றது? நான் போய் சொல்றது ஜிமினா, தப்பு பண்ற ஜிமினா, தப்பு பண்ணிட்டேன்டா. ஜங்குக்கு ஜங்குக்கே எதுக்குடா எதுக்குடா இப்படி அழுகிற? ஓ இதுக்கு தாண்டா சொன்னேன், இந்த லவ் மண்ணாங்கட்டி எல்லாம் வேணான்ட்டு. தோ இப்போ டொப்பாடு பண்றல, என்னடா சொல்றது? என்னடா பிரச்சனையே இல்லன்னு பார்த்தேன், இதா வந்துருச்சுல பிரச்சனை. என்னடா அவன்கிட்ட சொல்லி புரிய வை, அவன் தான் சொல்றான்ல, அவன் சொல்றான் ஜிமினா, அவன் சொல்றான். ஆனா நான் அவன்கிட்ட போய் தான் சொல்லி தன்னால பழகிட்டு இருந்தேன். நீ நினைக்கிறவன் மாதிரில நான் கிடையாது. நான்லாம் ஒரு பிசினஸ் மேனும் கிடையாது, மயிர் மட்டும் கிடையாது, வெல்செட்டர் கிடையாது, படிச்சது கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு கேடுகட்ட பொறுக்கி அப்படின்னு போய் சொல்ல சொல்றியா? உன்னே போய் நிக்க போறியா? நிக்க சொல்றியா ஜிமின்? ஏய் என்ன, அதான் லைஃப், அதான் ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் தெரிஞ்சு நீ போய் லவ் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல அவன் உண்மையை சொல்லிருண்டு, நீதான் சமாளிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம்னு சொன்னேன். இப்ப வந்து இப்படி புலம்பிட்டு இருந்தா என்ன சொல்றது? இதுதான் நான், இதுதான் நம்ம, இத சொல்லிதான் ஆகணும் அவன்கிட்ட. என்ன லைஃப் ஃபுல்லா அவனை ஏமாத்திட்டு உட்கார போயா? அப்படி இல்ல ஜிமினா, அப்படி சொல்ல வரல. அப்ப எப்படி சொல்ல வர எனக்கு புரியல. கரெக்டு தான்டா, கரெக்ட் தான். ஆனா அவன் சொன்ன மாட்டேன் நான் மாறிடலான் இருக்கேன். இது எதுவுமே வேணாம்டா, எதுவுமே வேணானா எனக்கு புள்ள ஜங்குக்கே, எதுவுமே வேணானா ஏற்கனவே நம்ம எந்த ட்ரக் டீலிங் எடுக்காம எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறானுங்க. என்ன ஜங்குக்கு பயந்துட்டானா, எதுக்கு வர மாட்டேங்கிறான், என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னு எல்லாத்துக்கும் தொகுறி விட்டு போயிடுச்சு. எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறானுங்க. எத்தனை ப்ராஜெக்ட் வருது, ஆனா உனக்காக எதுவுமே பண்ணாம இருக்குது. இந்த லைஃப் விட்டு நம்மளால அசட்ட போயிட முடியாதுடா, செத்துருவோம்டா. எனக்கு செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தயம் முக்கியம் ஜிமினா, தயம் முக்கியம். எத்தனை நாளைக்கு இந்த லைஃப்குள்ள என்ன இருக்க முடியும்? இந்த நரகத்துக்குள்ள இருக்க முடியாது ஜிமினா. அவனை இந்த நேரத்துக்குள்ள கூட்டு வரக்கூடாது. இது எதுவுமே வேண்டாம் ஜிமினா, இது எதுவுமே வேண்டாம், இது எல்லாமே விட்டுறணும், இது எல்லாமே விட்டுரு. ஏய் எல்லாத்தையும் விட்டுறலாம்னா, ஏய் என்னடா அசால்ட்டா சொல்ற? எல்லாத்தையும் விட்டுறலாம், எப்படா விட முடியும்? அவ்வளவுதான், நம்மள கூறு போட்டுருவானுங்க. நினைச்சிட்டு இருக்கிற இதெல்லாம் விட்டு நம்மளால வெளியே வர முடியாதுடா. சாக்கடை உள்ளுக்கு ஒரு தடவை இறங்கிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சுடா ஜங்குக்கு. எனக்கு தயாங் வேணும் ஜிமினா, எனக்கு தயாங் வேணும். அவனால லைஃப் நான் நினைச்சு பார்க்க முடியாது. தப்புதான் தப்புதான் தப்பு 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 பண்ணிட்டு ஜங்குக்கு ஏன்டா தப்பு பண்ணிட்டு ஜிமின், தப்பு பண்ணிட்டேன், தப்புதான். அவன்கிட்ட அவன் கூட இருக்கணும்னு 1000 பேர் சொல்லிட்டேதான். ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லிட போறேன்டா. இல்லைன்னா இத விட்டு விலைய அவன் நினைச்ச மாட்டேன். நம்மளும் நமக்கான ஒரு ஜாப்பை தேடி போலாம்டா, ஏதோ ஒண்ணு வச்சு பொழைச்சுக்கலாம். ஆனா இது வேண்டாம் ஜங்குக், நீ
நீ எல்லாத்தையும் அசால்ட்டா சொல்றதா, ஆனா இது நடக்கிற காரியமா? நடக்கும் ஜிமியன், நம்ம நினைச்சா நடக்கும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக்க பத்த வைக்கிறான். பாரு ஜிமின், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த லைஃப் வேணாம். ஆனா எனக்கு தயாங் வேணும். அவன் நினைச்ச மாட்ட நான் இருப்பேன், அவன் நினைச்ச மாட்ட என்னை நான் மாத்திப்பேன். அவனுக்காக இத கூட நான் பண்ண மாட்டேனா? எனக்கு இதெல்லாம் தெரியும் ஜிமியன். இந்த லைஃப்குள்ள இருந்தா பிரச்சனைதான், இந்த லைஃபை விட்டு வெளியே போக முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஒரு தடவை இந்த இதுக்குள்ள இறங்கிட்டா திரும்ப போக முடியாது, சாவம் மட்டும்தான் இருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமா இதுக்குள்ள இருந்துட்டோம், இறங்கிட்டோம். ஆனா எத்தனை நாளைக்கு அவனுக்கு கொடுக்கறத நம்மள செய்ய முடியும்? நம்மளும் பெருசாதான் செய்யணும்னு. ஜங்குக்கே, என்ன சொல்ல வர? சுத்தமா புரியல. இல்ல ஜிம்மி, நமக்கு காசுதான் முக்கியம். காசு இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடத்த முடியும். எத்தனை நாளைக்கு இந்த சின்ன ட்ரக் டீலிங்கு, கட்ட பஞ்சாயத்து, அது இதுன்னு கண்டது லொட்டு ரிஸ்க் எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? ஒருத்தனை கொன்னுட்டு போட்டு தள்ளிட்டு அந்த மாதிரி பண்ணாதானே தப்பு. ஆனா அதுலயே வேற மட்டும் பண்ணா என்ன ஜங்குக்கா சொல்ல வர? சுத்தமா புரியல. உனக்கு சொன்னா புரியாது, அது நடத்தினா மட்டும்தான் புரியும். நமக்கு பெரிய ஒரு டீலிங்க பிடிக்கணும்டா, செட்டில் ஆயிடணும். அந்த ஒரு டீலிங்ல நம்ம மொத்தமா செட்டில் ஆயிடணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வர்றவே கூடாது, இதுக்குள்ள திரும்ப நம்ம கால் எடுத்து வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டீலிங், அந்த ஒரு டீலிங்க பிடிச்சாலே போதும், நம்ம லைஃப் செட்டு ஜிமீன். காசு இருந்தா போதும். நான் தயாங்க சந்தோஷமா வச்சு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கருமை பிடிச்ச இடத்துக்கு நான் திரும்ப வர்றவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டீலிங், அதுக்குள்ள இறங்கிட்டா மட்டும் போதும். ஜங்குக்கே, நீ சொல்ல வர்றது எனக்கு ஒரு அளவுக்கு புரியுது, ஆனா ரிஸ்க் ஆயிருண்டா, அப்புறம் நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும், பிரச்சனை ஆயிருண்டா. நீ என்ன சொல்ல வர நல்லாவே தெரியுது ஜமீன். வேற வழியே இல்ல, நம்ம செட்டில் ஆகணும்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணிதான் ஆகணும். அது சொன்னா புரியாது, செஞ்சு காட்டினா மட்டும்தான் புரியும். என் கூட இருப்பல, எனக்கு அது போதும். நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ செஞ்சுட்டோம், இது நம்மளால முடியாதா? ஏய் ஜங்குக்கே, நீ இறங்கி செய்யுமாமே. இத்தனை நாள இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தன்னால நீ அப்படியே அந்த வெள்ளக்காரன் கூட அப்படியே சாக்கோ பாய் மட்டும் சுத்திட்டு இருந்த. எனக்கு எப்பவுமே ஜங்குக்கே ரக்கட் பயம் இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். இப்படி வா மாமி, நீ இறங்கு மாமி, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன் பார்த்தாதான்டா. இது போது ஜிம்மின்னு. அந்த ஒரு டீலிங் முடிச்சாலே போதும், நமக்கு எல்லாமே வந்துடும். தயாங்க சந்தோஷமா பார்த்துப்பேன். அதுக்குன்னு இதுக்குள்ள இருப்பேன்னா இருக்கு கிடையாது, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இறங்கவும் கிடையாது. இதுக்குள்ள இருந்துட்டு வேற ஒரு விஷயம் அத பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே மாசா பேசிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மியுமே அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எதாண்டா டேசஸ் எல்லாம் போகுது. நம்ம ஜங்குக்குமே அவன் நடத்தது அப்படியே நடத்திட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கியுமே அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிறான். ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்வீட்டா ஒரு லவ்வபிள் கப்பலா இருக்கிறாங்கடா, அப்படியே சூப்பரா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தா போனா எப்படிடா ஸ்டோரி நல்லா இருக்கும். வைலன்ஸ் ஸ்டார்ட் ஆகணும் இல்ல, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்குது, நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்கன்ட்டு. நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் அதை அசால்ட்டா விட்டுருப்பான். இப்போ ஒன் டே பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க தான் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு மால் போயிருப்பாங்க. அப்ப இந்த வண்டி பார்க் பண்ற, கார் பார்க் பண்ற இடம்லாம் இருக்குடா, அந்த மாதிரி இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம தயாங்க முன்னாடி போயிட்டு இருக்கா, நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காண்டா. அப்ப நம்ம ஜங்குக்கு யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க, சுத்து போட்டாங்கன்ற மட்டுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிற முன்னாடி. அப்ப நம்ம தயாங்கிட்ட கூப்பிடுறான், ஜங்குக்கா நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன், உனக்கு என்னதான் ஆச்சு? நானும் கொஞ்ச நாளா உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உன் பிஹேவியர் சரியில்லை, நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிற, உன்னை மட்டும் என்று சரியா பேச மாட்டேங்கிற, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சு ஜங்குக்கா? பாரு, ப்ரப்போஸ் பண்ணோடனே உனக்கு அவ்வளவுதானே, என் மேலக்கு பாசம் கேரிங் எல்லாம் போயிடுச்சு தானே. என்ன இப்பெல்லாம் வர வர நீ வந்து சுத்தி வர மாட்டேங்கிற, கேரிங்காவே பாத்துக்க மாட்டேங்கிற, போ ஜங்குக்கா. சொல்ல குட்டி கையை வைக்காது ஜங்குக்கா, போ. புச்சு குட்டி தானே, நீ என் புச்சுக்குடா, நீ தாண்டே என் லைஃப். உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன், உன்னை ஏதோ சுத்தி வர போறேன், நீ போ ஜங்குக்கா. இப்படி
பேசி பேசியதான் என்னை மயக்கிட்ட. போ இவெல்லாம் பேசாத போ. ஒரு கம்பெனி பிரச்சனைடா, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. கம்பெனில கொஞ்ச நாளா பிரச்சனை ஓடிட்டு இருக்கான், அதான்டா, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை, என்னாச்சு? அதை பத்தி எதுக்கு, வேணாம். நம்ம ஜாலியா வெளியே வந்திருக்கோம், ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேவா? அதை பத்தில பேசுவோம்னா அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஷாப்பிங் பண்ணாதானே வந்திருக்கிற, போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான்ட்டு அப்படி போறாங்க. நம்ம தயாங்க அப்படியே முன்னாடி போறான், ஜாலியா குச்சி விளையாட்டே போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஜங்குக்க யாரும் அடிக்க வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப நம்ம ஜங்குக்கு டக்குன்னு பிடிச்சிடுறான். நம்ம தயாங் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு காரு கோசமானமா கூட்டிட்டு போய் அவன் ஜங்குக்க குத்த வரலான்னு கத்தியால வரான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கத்தி வாங்கி அவனை திரும்ப குத்திடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்ன நடக்குன்னு தெரியல, சுத்திங்க ஆள் நிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங் பாத்திரக்கூடாதுன்ட்டு தயாங்கிட்ட வரான். ஜங்குக்கா என் பின்னாடி வந்துடுங்க, திடீர்னு எங்க ஆளை காணாம போயிட்டு. தயங்க ஒண்ணும் இல்ல, நீ ஷாப்பிங் பண்ணுங்கன்னு சொன்ன, நீ மால்குள்ள போவேன், நான் கொஞ்ச நேரம் வந்துடுறேன். ஜங்குக்கா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வேத்து இருக்கு, ஏன் சட்டையில கசங்கி போயிருக்கு, என்னாச்சு? நல்லா தானே இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தயம், நீ ஷர்ட் வாங்கணும் தானே சொன்ன, ட்ரெஸ் வாங்கணும் தானே சொன்ன, நீ முன்னாடி போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு பார்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்துட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல பார்த்து வாங்கிக்கலாம். ஏன் சார் நீங்க எங்க போறீங்க, நீங்களும் கூட வர வேண்டியதானே? அது அதான் நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை போகுதுன்ட்டு. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதை நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஜங்குக்கா எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த வெளியே வந்தோமா கோச்சுக்காது, இந்த ஒரே ஒரு கால் பேசிட்டு நான் வந்துடுறேன். சரி, நான் உனக்கா வெயிட் பண்ண, சீக்கிரம் வந்துரு, ஓகேவா? நீ உள்ள போய் வெயிட் பண்ணிடுற, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே போன் எடுத்துட்டு போறான். இந்த சைடு நம்ம தயாங்குமோ என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போயிடறான். இந்த சைடு போன் எடுத்துட்டு நம்ம ஜிம்மினுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜிம்மினும் வர சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே உள்ள போறான். இந்த பார்க்கிங் பண்ற ஏரியால இருக்கிற, அதாவது வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த லாஸ்ட் இருக்குல்லடா ஏரியா, அந்த மாதிரி இடத்துல போய் நிக்கிறான். அப்ப நம்ம ஜங்குக்கு சுத்தி ஒரு 10 பேருமாவது ரவுண்ட போட்டு நிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பாக்குறா. நினைச்சேன்டா, என்னெல்லாம் சுத்த போற அளவுக்கு எவனுக்கு தைரியக்குன்னு நினைச்சேன், சப்ப நீதானா? இப்படி ஒரு மொக்க வில்லன் கூட ஃபைட்டுன்னு நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு பிலிப்ஸ். விடு, எனக்கு குழந்தை இல்லைனாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேசுறான். சரி நம்ம பிலிப்ஸ் தான், நான் ஜங்குக்கே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, கேள்விப்பட்டேனே, இப்பெல்லாம் வந்து நீ எந்த சம்பவத்துக்கு வரது இல்லையாமே, சம்பவம்லாம் வேண்டான்னு திருந்துட்டியாமே, என்ன ஜங்குக்கு பயந்துட்டியா? நானு பயந்துட்டேனா? டேய், நானே எது வேணாம் விட்டுட்டு திருந்தேன், நினைச்சாலும் விட மாட்டீங்க போல கேடா, சும்மா கொசு மாட்ட நெய்யுண்டு உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கண்ணா. நான் என்ன பிலிப்ஸு கனவா கண்டேன், அங்களுக்கு பயந்துட்டேனா? இப்ப நான் இறங்கி அடிச்சாலும் இதெல்லாம் தாங்க மாட்டேடா, என் கையால தான் வந்து சாகணும்ன்ட்டு உன் விதி இருந்தா யாரால மாத்த முடியும் பிலிப்ஸு? எவ்வளவுதான் நடந்தாலும் இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சில்ல ஜங்குக்கு. பிலிப்ஸ் படு, அதோட பொறப்புல இருந்ததுடா, கொஞ்சம் நிறைய ஊறி போச்சுல, அதான் உடம்பு ஃபுல்லா திமிரு மட்டும்தான் இருக்குது, அதெல்லாம் மாத்திக்க முடியாது பிலிப்ஸ். குறைக்கிற ஜங்குக்கு குறைக்கிறேன். இதெல்லாம் நீ விட்டுட்டு போயிட்டு நிம்மதியா இருக்கன்னா எங்களால விட்டுற முடியுமா? அது எப்படா முடியும்? நீ நிம்மதியா இருக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படா நிம்மதியா இருக்க முடியும்? நீ சாகணும், அதுதான் எனக்கு வேணும் ஜகுக்கு. நீ செத்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதி. நான் செத்தா உனக்கு நிம்மதியா பிலிப்ஸ், ஆனா எனக்கு நீங்க இருக்கிற எல்லாருமே செத்து போனோம், அப்பதான் எனக்கு நிம்மதி. நானே வேண்டாம், திரும்பவும் இந்த கத்தி புண்டையெல்லாம் எடுக்க வேண்டாம், நிம்மதியா நல்லவனா இருக்கலான்னு பார்த்தா கெட்டவனாதான் இருக்க வைப்பேன். ஏன்டா இருக்கிறீங்க? சோ 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 சேட். என் கையால தான் கடைசியில டிஸ் ஆகணும்னு நினைச்சா பரவாயில்ல, ஓகேதான்,
உன்னையமா ஒருத்தர சாகடிச்சிட்டா சந்தோஷம்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாரு. ஏ ஜங்குக்கு, நீ எதுக்கு இதெல்லாம் விட்டுட்ட? இந்த டீலிங் எல்லாமே வேண்டாண்டு எதுக்கா விட்ட? அவன் ஒருத்தனுக்காக தானே, அவனே இல்லைன்னா அவனுக்காக தானே இதெல்லாமே விட்ட. அவனுக்கு நீ யாருன்னு தெரியாதுல்ல, ஒருவேளை நீ யாருன்னு அவனுக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவ? பேரு கூட கிம்மா, கிம் தயான். உன்னை பேசாம போட்டுத்தல் இருக்கு, அவனை போட்டு தள்ளிட்டா. ஏன்னா அப்ப வந்து இப்ப வரைக்கும் கேள்விப்பட்டேன்பா, உங்களை போட்டுத்தல் இருக்கு, பிடிச்சவங்களை யாரு போட்டுத்தல்னாலும் அவங்களுக்கு தான் வலி ஜாஸ்தியா. பேசாம உன்னை கஷ்டப்பட்டு நான் போட்டுத்தல் இருக்கு, அவனை போட்டு தள்ளிட்டா உனக்கு அவனை காப்பாற்ற முடியலையன்ட்டு நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலி வேதனை அனுபவிச்சு அப்படியே நீ சாகிறத பார்த்தா எனக்கு அப்படியே சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நீ இப்ப டக்குன்னு எடுத்து உன்னை டக்குன்னு போட்டு தள்ளிட்டனா சீக்கிரம் முடிஞ்சிருங்களா ஜங்குக்கா. அதுக்கு அவன் பேர் என்ன? ஓ காதல். அவனுக்காக நீ இப்படி மாறிக்க. கிம் தயான் அவனை போட்டு தள்ளிட்டா மொத்தமே முடிஞ்சிருமே. அவனுக்காக தானே தண்ணி விட்டுட்டு வந்த. பிலீப்ஸ், பிரச்சனை உனக்கும் எனக்கு தான், தேவையில்லாம அவனை இதுக்குள்ள இழுக்காத. காதல் கண்ணை மறைக்குது. எப்படா பொசுக்குன்னு இத்தனையும் உன்னால விட்டுட்டு வர முடிஞ்சு? அவனுக்கு நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதுல்ல, தெரிஞ்சுனானே அவனை விட்டுட்டு போயிடுவான். அவனை போட்டு தள்ளிட்டா மொத்தமா போயிடுவான்ல. பிலிப்ஸ், வாயை கிழிச்சிருவேன், பேச்சின வாய் இருக்காது, தெரிஞ்சுக்கோ. டேய், வந்த வேலை என்னமோ அத பாரு, வெட்டி நான் என் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவம் வந்து அப்படியே கையெல்லாம் முறுக்குறான். வந்த வேலை என்னமோ தண்டை பார்க்க போறேன். எப்படா எங்கள்ட்ட இருக்க டீலிங் எல்லாமே பேச்சு எடுத்துப்ப, எங்களை சந்தோஷத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவ. இப்ப நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா நாங்க விட்டுருவோமா? கிட்ட மாட்டோம்டான்னு சொல்லிட்டு செம்மையா ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. நம்ம ஜங்குக்கு பிலிப்ஸ் மேல ஏறி உட்காட்டு செம்மையா அடிக்கிறான், வாயவை அடிச்சு கிழிக்கிறான். ஒத்தா என்ன தைரியம் தான் என் தயாங் மேல கையை விட்டேன்னு சொல்லிப்பேன். தயாங் மேல கை, அவன் மேல நீ கையை வச்ச ஒத்தா உன் வம்சமும் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா போட்டு அடிக்கிறான். போட்டு மொத்தம் அங்க இருக்கிறவங்கள ஒருத்தனை கூட விடல. அங்க இருக்கவங்க அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பிலிப்ஸ் இருக்க கன்னை தான் வாங்கி அப்படியே நம்ம பிலிப்ஸ் நெத்தி போட்டுல வைக்கிறான். ஒத்தா கன்னு யார்கிட்ட இருக்கிறது முக்கியம் இல்ல, அது கரெக்டான ஆள்கிட்ட இருக்குதாண்டா முக்கியம். கண்ணை நீ வச்சிருந்தா நீ வில்லன் ஆயிர முடியுமா பிலிப்ஸ்? இந்த கதையில வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான், நான் மட்டும்தான் இருப்பேன் எப்பவுமே, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே சுட்டு எறிகிறான். அப்பதான் கரெக்டா நம்ம ஜிம்மின் வரான். நம்ம ஜிம்மின், ஜங்குக்கே டேய் நான் வராக்குள்ள எதுக்குடா எல்லாரையும் அடிச்சு கொல்லேன், இந்த பிலிப்ஸ் நாயெல்லாம் நான் தான் கொல்லலான்ட்டு ஆசையா வந்தேன் தெரியுமா? என்ன ஜங்குக்கு சே இப்படி சாப்பையா முடிச்சுட்டு ஒத்தபாடு வந்தது லேட்டு, இதுல பஞ்சுட்டு எனக்கு ஒரு கேடாடா. நீ உனக்கு எப்ப போன் பண்ணா எப்படா வர? அவனு சை கொல கொலன்னு பேசியே சாவடிச்சிட்டான். இவனோட டைம் வேஸ்ட் தான்டா. வந்தோமா போட்டு தள்ளனாமா இருக்கிறத விட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு டப்படப்படப்படன்ட்டு மறுபடியும் அப்படியே சொல்றான். தேராஜங்குக்கே உன்னை இப்படி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஆசையா பார்த்து இந்த ரத்த வெள்ளத்துக்குள்ள நானும் ஒரு உறுப்பினரா இருக்கலான்னு வந்தா சே அப்படியே பொசிக்கின்னு முடிச்சிட்டே, சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே பாத்துட்டு இருக்கான். இந்த நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் சரி அவங்க வர அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வரலன்னா தேடிட்டு இருப்போம். ஏற்கனவே போன் மேல போன் பண்ணிட்டான். இந்த பாடியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம எப்பவும் பாத்திக்கிற பொச்சு வச்சிரு இல்லை எரிச்சிரு இல்லை என்னமோ பண்ணி தொலை கருமோ, இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சா திரும்ப அதான் கொல்லணும்னா முழுசா கொன்றணும். இப்படியே மிச்சான் சச்சான்னு விட்டு வச்சோம்னா கருமம் நம்ம மேல வந்து ஏறி தொலையணும். சை எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை ஜிம்மின் மேல தூக்கி போட்டுட்டு அப்படியே போறான். ஒத்தா பாத்தி போட பார்த்தாலே தயாங்க என்ன ஜிம்மின் சொன்ன? ஒன்னும் இல்ல, பார்த்து ஒழுங்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வா, இந்த போனத்தெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன்.
ஆளு கூட சந்தோஷமா நீ போவ, இந்த பணத்தெல்லாம் நான் கெயின் பண்ணுமாடா, போய் தொல்லடா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிமின் அப்படியே போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அந்த மால்குள்ள நுழையிறான். இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா அவன் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம தயாங் சொல்றதுல அப்படியே கை வச்சுட்டு அப்படியே கூப்பிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்கு, ஜங்குக்கா உனக்கு இவ்வளவு நேரமா, ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரைக்கும் இவ்வளவு நேரமாடா, என்னன்னா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன், உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, இந்த மால் இருக்கவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியாவே பார்த்தானுங்க, இந்த கடைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இவன் ஷாப்பிங் பண்ணுவானா மாட்டாவான்னு ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா, நீ என்ன இவ்வளவு நேரம் கழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பட்டு அப்படி கத்திட்டு இருக்கான். சரி சரி பேபி, சரி பேபி, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மத்தபடி வேணாம்ல, அதுக்கு ஏன்டா கொச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காம்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம தயாங் அப்படியே நோட் பண்றா. ஜங்குக்கா, ஜங்குக்கா கையில கையில என்ன ஜங்குக்கா, பிளட் ஜங்குக்கா, பிளட் ஜங்குக்கா, என்னாச்சு, எப்படி இந்த பிளட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே பதற ஆரம்பிச்சிடான். அப்பதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்றான். சண்டை போட போது நம்ம பிலிப்ஸோட ஆளுங்க அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கோட கையில கீத்தி விட்டுருப்பாங்க. அது கூட நம்ம ஜங்குக்கு அப்படியே பெருசா கண்டிருக்க மாட்டான். இப்பதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்றா. நம்ம ஜங்குக்கு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பான். பிளட் எல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. பெரிய அடியில ஒரு சின்ன கீரை விழுந்திருக்கோம்லடா, அதுதான்டா, பெரிய கீரை எல்லாம் கிடையாது. அதுக்கே நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி பதறான். தயம், இது இது எப்படி தெரியலடா, வரப்போது ஏதாவது கீரை இருக்கும் பொழுது, என்ன ஜங்குக்கா ஏன் அசல்ட்டு பேசுற, பிளட் ஜங்குக்கா, பிளட் வருதான் சொல்லிட்டு நம்ம தயாங்கோட கட்சி எடுத்து நம்ம தயாங்க அப்படியே வைக்கிறான். அப்படியே அந்த பிளட் மேல பிளட் வருதுங்கக்கா, நீ பார்த்து இருக்க மாட்டியா, எப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கி திணறான். தயம் தயம், ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்லை, சரியா போயிடும் இல்ல ஜங்குக்கா, எப்படி எப்படி இது கூட ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அந்த சைடு நம்ம ஜங்கு கொண்டுமே புரியல. தயம் கெஞ்சுறா தயம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த சைடு அப்படியே பார்த்துடுறான். தயம் சொல்லடா டே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க தூக்கிட்டு அப்படியே காருக்கிட்ட தாண்டா வரான். காருக்குள்ள அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போறான். இந்த சைடு நம்ம தயாங்கு மயக்க போட்டு விழுந்திருப்பான்டா. என்ன ஜங்கு கையில இருக்க பிளட் பார்த்துட்டு நம்ம தயாங்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிருப்பான். அதனால அப்படியே மயக்க போட்டு விழுந்துறான். இந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா கூட்டு வரான். அப்படியே தயாங்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள தாண்டா இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படிக்க நடந்துட்டு இருக்கான். ஒரு நர்ஸ் தான் வந்து நம்ம ஜங்கு கையில அப்படியே கட்டுப்பட்டு விடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு வந்துடுறான். மச்சான் டேய், தயாங்க பாக்குறதாண்டா, தயாங்க பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து குந்திட்டு உட்காந்துருக்க, என்னடா ஆயி தோணுச்சு, என்ன சொல்லி தொல்லடா, ஏன்டா இப்படி உட்காந்துருக்குற, என் நாய எருமை பாடு புண்ட, சொல்லி தொல்லடா, என்ன இப்படி பிரம்ம பிடிச்சமா உட்காந்துருக்க, ஜங்குக்கு சொல்றா. ஜிம்மி ஜிமின் தயாங், ஜிமின் தயாங்கடா, என் பேபிடா, அவனுக்கு தயாங் ஜிமின், அவனுக்கு என்னடா இப்போ இருந்துச்சு, ஏன்டா அள்ளுக்குற, இல்ல ஜிமி, அவன் என் கையில பிளட்டை பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி பேனிக்காய் மயக்க போட்டு விழுந்துட்டாடா. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஜிமி, டாக்டர் உள்ள போயிருக்காங்கடா, வெளியே வரலடா, என்ன ஆச்சுன்னு தெரியல. சேரா அத்திக்கிட்ட நீ எழுகுற ஜிமி, என்னால்தான் எல்லாமே என்னால்தான் சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்க காட்டு அப்படியே செம்மையா அழுக ஆரம்பிச்சிடறான். டேய் நீ எதுக்குடா, நீ ஏன்டா காரணம், இல்ல ஜிம்மி, லேசா என் கையில இருக்கிற பிளட்டை பார்த்துட்டு இப்படி ஒரு பேனிக் ஆகி மயக்கப்பட்டு விழுந்துட்டானா, என் மேல எவ்வளவு இல்லப்படா, ஏன்டா இப்படி என் மேல பைத்தியமா இருக்கிறான், எனக்கு புரியல, எனக்கு அதான்டா புரியல. ஜங்குக்கே என்னடா பேசுற, அவன் மேல உயிரை வச்சிருக்கான்டா, அப்புறம் அவன் கையில இருக்க பிளட் பார்த்தா அப்புறம் அவன் மயக்கப்பட்டு விழுகாம என்ன பண்ணுவான், எனக்கு தெரியும் ஜிமின், அவன் என் மேல உயிரை வச்சிருக்கான், அதுதான்டா எனக்கு பிரச்சனை, அதான் என் பிரச்சனை. என்னையமே ஒரு ஆளுக்கு ஏன்டா இப்படி ஒரு பையன் அமையணும், என்னால முடியல ஜிமின், என் மேல வச்சிருக்கான் லவ், என்னாலயே பேர் பண்ணிக்க முடியலடா, என்னால முடியல. அவன் ஒவ்வொரு செகண்டும் அவனை நான் ஏமாத்துறேன், அவன்கிட்ட ஒவ்வொரு செகண்டும் நான் பொய் சொல்ல போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி குற்றம் வச்சா இருக்கு ஜிமின், என்னால தாங்கிக்க முடியலடா, என்னால சத்தியமா முடியல. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு என் மேல உண்மையா ட்ரஸ்டா இருக்கிறான், ஆனா நானு ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட பொய் சொல்லிட்டே இருக்கிறேன் ஜிம்மி, என்னால முடியல. எத்தனை நாளைக்கு இப்படி என்னால இருக்க முடியும், எத்தனை நாளைக்கு அவனை நான் ஏமாத்திட்டு இருக்க முடியும். ஒரு சின்ன பிளட் வந்ததுக்கே மயக்கப்பட்டு விழுந்துட்டான். நான் இப்படி ஒரு கொலைகாரன் இந்த ஃபீல்டுக்குள்ளதான் இருக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சா
அவன் நிலைமையை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஜிம்மி. எனக்கு அப்படியே பித்து பிடிக்குது ஜிம்மி. எனக்கு சத்தியமா பித்து பிடிக்குதுடா. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஜிம்மி. இல்ல தப்புதான், என் மேல தப்புதான். ஃபர்ஸ்ட் அவன் வேணும்னு நினைச்சேன், அதுக்கு பொய் மேல பொய்யா சொன்னேன். ஆனா அது இவ்வளவு தூரம் வந்து முடியும் நான் நினைச்சு கூட பாக்கலட. ஜொங்குக்கு ஆனது ஆனச்சு, பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேல யோசிச்சு ஒரு பிரோஜனம் இல்லடா. ஃபர்ஸ்டே நம்ம முடிவு எடுத்திருக்கணும். ஆனா இப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேல பேசி என்ன பிரோஜனம்? அவன்கிட்ட ஒன்னும் உண்மையை சொல்லணும், இல்லைன்னா இத அப்படியே மறைச்சணும்னு ஜொங்குக்கே. தேவையில்லாம அப்படியே மொத்தமா மாட்ட நான் நம்ம நல்லவன் மட்டும் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்பு தொலைஞ்சிட்டு இருக்காத, ஓகேவா? போய் சொல்லிட்டோம், அதை அப்படியே மறைச்சு விட்டுலாம்டா. தேவையில்லாம கண்டதை யோசிச்சுட்டு மண்டை குழப்பிட்டு இருக்காது ஜொங்குக்கே. எனக்கு சத்தியமா என்ன பேசுனே தெரியலடா. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லடா ஜொங்குக்கே. இப்படி குழந்தை மட்டும் உடஞ்சு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க. சத்தியமா உன்னை நான் அழுது இப்படி பார்த்ததே இல்லடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. எனக்கு என்ன பேசுனே தெரியல ஜொங்குக்கே. என்ன இப்படி இருக்கிற? இதுக்குதான் இந்த லவ் புண்டெல்லாம் இது வேண்டாம் விட்டுறலான்னு சொன்னேன், கேட்டியாடா? மொத்தா இப்படி நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இல்ல ஜிம்மி, மேல உயிரே வச்சிருக்கான் ஜிம்மி. எனக்கு என்ன பண்றது? ஏய், அவன் மட்டுமா அவன் மேல உயிரை வச்சிருக்கான்? நீ அதுக்கு மேல அவனை நீ லவ் பண்றதா? ஆமா, அதுக்கு மேல நான் அவனை லவ் பண்றேன்தான். என் உயிரே அவன் தான்டா. இருந்தாலும் அவன்கிட்ட இவ்வளவு தூரம் நம்ம போய் சொல்லிட்டோம்னு நினைச்சா, பெண்ணா என்னடா? நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். போய் சொட்ட என்ன போய் சொட்டன்னு கேக்குற. இல்ல ஜிம்மி, நிறுத்துடா. ஏதோ அவன் வேணும்ட்டு ஒரு சின்ன ஏதோ போய் சொன்னேன், கிரிமினல்ன்றத மறைச்ச, அவ்வளவுதானே? அவன் அம்மா உலகத்துல எவ்வளவோ போய் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஒருத்தி வச்சுட்டு இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆளுல நீ அவன் கூட உண்மையாதான் இருக்கிற. ஏதோ ஒரு சின்ன ஒரு பொய் சொன்ன, அதுவும் நீயா சொல்லல. அவனா வந்தான், நீ அவன் வேணும்னு நினைச்ச. இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சா விட்டுட்டு போயிடுவான்ட்டு நீ ஒரு சின்ன ஒரு பொய் சொன்ன. தப்புதான். ஆனா இருந்தாலும் இப்ப என்ன? அதனால என்ன? நான் குடி முழுகி போச்சா? அவனுக்கு நீ உண்மையாதான் இருக்கிற, அவனை நீ உண்மையாதான் லவ் பண்ற. என்ன கேக்குறனா, அவன் உண்மையாதானே அவன் மேல லவ் வச்சிருக்கிற, உண்மையாதான் ட்ரஸ்டா இருக்கிற. சின்னதா ஒரு பொய் சொன்னாலும் இப்ப வரைக்கும் நீ அவனை உண்மையாதான் நேசிச்சுட்டு இருக்கிற. அவன் உலகத்துல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கிறான். ஆனா நீ அவன் வேணும்ட்டு அவன் கிடைக்கணும் ஒரு சின்னதா ஒரு பொய் சொல்லிட்ட. மத்தபடி அவனை நீ எந்த விதத்துல ஏமாத்தினதுல, அவனுக்கு நீ உண்மையாதான் இருக்கிற. அது போதும் ஜொங்குக்கே. இப்ப ஏதோ சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பின்னாடி சமாளிச்சுக்கலாம்டா. ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? விடுறா, நீ ஃபர்ஸ்ட் உட்கார்றா. நீ ஏன்டா இப்படி அழுகிற? ஜிம்மி, எனக்கு டக்குன்னு அவன் மயக்க போட்டு விழுந்தனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. அதான்டா, சரிடா விடுறான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கவுண்டர் படுத்திட்டு இருக்கிறான். சரி, நம்ம ஜிம்மியனுக்கு அதை பார்த்துட்டு தாங்கவே முடியல. ஏன்னா ஜிம்மியனு இப்படி ஜங்குக்க பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒருமே குழந்தை மட்டும் உட்காட்டா தேம்பி அழுகிறது இப்பதான் பாக்குறான். ஜிம்மி, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல சொல்லிடுவாங்களே. அவன் சும்மா நார்மலா தான் மயக்கப்பட்டு விழுந்தான், மத்தபடி ஒண்ணு இல்ல ஜிம்மி. அவன் எனக்கு வேணும்டா ஜிம்மி. அவன் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் ஜிம்மி. அவன் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் ஜிம்மி. எனக்கு வேணும்டா அப்படி சொல்லிட்டு உட்காட்டு அழுகுறான். டேய் இப்படி பொட்ட பாடாட்டா உட்காட்டு அழுதுட்டு இருக்காதுடா, அப்பெல்லாம் நான் அரைஞ்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் அப்படியே கான்வெர்ட் படுத்திட்டு இருக்கிறான். இப்படி வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப டாக்டரும் அப்படியே வெளியே வராங்க. இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே ஒண்ணும் இல்ல சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே மூச்சே வருது. இந்த சைடு நம்ம ஜிம்மின பாத்தியா ஒண்ணு இல்ல சொல்லிட்டாங்க. அவன் நார்மலா அவன் பிளட்ட பார்த்துட்டு மயக்க போட்டு விழுந்திருக்கான், மத்தபடி ஒண்ணு இல்லடா. அதுக்கு போய் இப்படி குழந்தை மாட்டு அழுதுட்டு இருக்குது. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ற? போடா போய் உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே அப்படி உள்ள போறான். நம்ம தயாங்க அப்படியே படுத்திருக்கான். நம்ம தயாங்கோட கையதான் அப்படியே ஹோல்ட் பண்ணி நம்ம ஜங்கு உட்காந்துருக்கான். ஓகேடா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டோட பாக்கலாம்டா. நானு 1 ஷாட்டோட முடிச்சிடலாம், 2 ஷாட்டோட முடிச்சிடலாம் நினைச்சா இது முடியற மாதிரி தெரியலடா. ஆக்சுவலி இது ஒரு எஃப்எஃப்ஆ போட வேண்டியது. நான் தான் சரி ஓகே 2 ஷாட்டோட முடிச்சிடலாம்னு பார்த்தா இது கொஞ்சம் ஸ்டோரி நான் வந்து இவ்வளவுதான் அப்படி எழுதி வச்சு இமேஜின் பண்ணிட்டேன்டா. அதனால வந்து எனக்கு டக்குன்னு வந்து சிம்பிளா முடிக்க தோணல. அதான் இவ்வளவு தூரம் போகுது.
பார்க்கலாம். போற போற வரைக்கும் அப்படியே பார்க்கலாம். முடிச்சிருவேன்டா, தேர்ட் பாட்டோட நான் முடிச்சிருவேன். ஸோ நான் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேடா, இந்த பாட்டு முடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கடா. யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் ரொம்ப முக்கியம்ல பேக்கல. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேடா, பாய், டாடா, லவ் யூ, சராங்கே.